வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடேரியன் சிக்கன் சுக்கா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் வெஜிடேரியன் கோழி சுக்கா வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சைவ கோழி எடுத்திருக்கேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு தண்ணி. ஓகேவா, நான் சைவ கோழி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டோம். ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம சைவ கோழியை பொரிக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நல்லா லேசாக கிண்டி விடுங்க. ஓகேவா, சைவ கோழி நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் கோழி பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் பொரிச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் பொரிச்ச எண்ணெயில் மிச்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பாதி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வெங்காயம் வதக்க போகிறோம். ஓகேவா, வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம். ஓகேவா, வதங்கிட்டோம். ஓகேவா, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 3 நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ வெந்துடுச்சு. இது கூட நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் வதங்கும். ஓகேவா, இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். ஓகேவா, இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. ஓகேவா, சொன்னால் வேகட்டும். ஓகேவா, இஞ்சி பூண்டோட வாடை போய் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா, ஒரு டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் வச்சுக்கலாம், அதாவது சில்லி பவுடரு. இது கூட சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட லேசாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா மிளகாத்தூள் நல்லா வதங்கணும், நல்லா வாடையெல்லாம் போகணும். ஓகேவா, இப்போ மிளகாத்தூள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட லேசாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சைவ கோழியில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்து போடணும். ஓகேவா, இவ்வளோ போட்டிருக்கிறேன். அப்போ பச்சைனா போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது கூட நான் வெஜிடேரியனு சைவ கோழி பொரிச்சு வச்சுல இதை நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தந்தாப்புல நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் மூடி வைப்போம், நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்ப்போம். பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா மிளகு தூள் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ தந்தாப்புல நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் 1/4 டீஸ்பூன் பெப்பர் போடுறேன். இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உரப்பு நல்லா வேணும்னா மிளகுத்தூளை மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இது நல்லா திக்காக வரணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு சாப்பிடணும், இப்போயே சாப்பிட்ணுன்னு தோணுது. இது சோறுக்கு
அப்புறம் வந்து பூரிக்கு, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணுமானு தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான வெஜிடேரியன் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.